சினிமான்ற அவரும் மனுஷன் நான் இப்போ சிட்டிசனாக இருக்கிற யார் வேணாலும் பாலிடிக்ஸ் வரலாம். அதனால் சினிமாலேருந்து வந்ததுனால அவரை ரிஜெக்ட் பண்ணுறது வந்து யாரும் அப்படி இருந்தால் அந்த கூட்டம் வந்திருக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே சினிமாவில் இருந்தவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. சினிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அரசியலில் இருக்காங்க. இப்போ சிஎம் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே எல்லா பொலிட்டீஷியனுமே வந்து சினிமா இன்வெஸ்டர்ஸ் தான், ஃபைனான்சியர் தான் எல்லாருமே. அதனால் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு கிடையாது விஜயை பொறுத்தளவுக்கு. அவருடைய மூவ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ எனக்குமே சில விஷயங்கள்லாம் அவரோட மெச்சூரிட்டி லெவல், இப்போ சொன்னார் வீக்கெண்டு ப்ரோக்ராம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்குமே அந்த கேள்வி இருந்தது, ஏன் இவர் வந்து வீக்கெண்டில் வர்றாருன்னு. ரொம்ப அருமையாக அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார். வீக்கெண்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ண நினைக்கிறேன்றது ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னமும் அவர் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் அதிகமாக சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன பண்ணுவார், இன்னும் அவரோட வளர்ச்சிக்காக என்னென்ன ஸ்கீம்லாம் பண்ணுவார், என்ன மாதிரி இவங்க பண்ணுற தவறுகளை எப்படி கரெக்ட் பண்ணுவாருன்றதையும் இன்னும் அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். அநேகமாக சொல்லுவாருன்னு தான் நினைக்கிறேன். எலெக்ஷன் வர அதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.